கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவி, 2 மகன்களையும் மகளையும் கூடவே அழைத்துச் சென்ற தாய், நடுவீட்டில் கரிக்கட்டையாக கிடந்த தாய், மகன், மற்றொரு அறையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தந்தை, கட்டிய மனைவியையும் பெத்த மகனையும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டு தந்தையும் தற்கொலைக்கு முயன்ற பயங்கரம். நடந்தது என்ன? ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால கிராம மக்கள் எல்லோரும் தங்களுடைய வீட்டுல கறி, மீன் போன்ற உணவு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதே ஊர்ல உள்ள ஒரு வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீடை சுத்தி ஒரே புகை சூழ்ந்தும் இருந்திருக்கு. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல இருந்த பொருட்கள் தான் தீப்பிடிச்சு எரியுதுன்னு அதை அணைக்க ஓடி போயிருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் கிராம மக்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த ஒரு அறையில உடல் ஃபுல்லா காயத்தோட மெர்சி, ஹார்லி, வினோன்னு 2 பேரும் வெந்து போய் சடலமா கிடந்திருக்காங்க. பக்கத்து அறையில சகரியாங்கிற நபர் தீ காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு கிராம மக்கள் சகரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அவருக்கு துணையா அவருடைய மகளும் கூடவே போயிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் சிகிச்சையில் இருந்த சகரியா கிட்டையும் அவருடைய மகள் கிட்டையும் விசாரணையில இறங்கினாங்க. நெல்லை முன்னீர் பள்ளத்தை சேர்ந்த சகரியா மெர்சி தம்பதிக்கு ஹென்றி, ஹார்லி, வினோன்னு 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதியுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. மனைவி, மகன்கள், மகள்னு சகரியா மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா நாட்கள் போக போக சகரியா மது போதைக்கு அடிமையாகி மெர்சியை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மெர்சியை ஒரு அடிமை மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு சகரியா. இதனால கடுப்பான மெர்சி கணவனை பிரிஞ்சு அதே ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டுல குடி போயிட்டாங்க. இவங்களுடைய 2 மகன்களும் மகளும் தாய் கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில மூத்த மகன் ஹென்ரிக்கு தாய் மெர்சி கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த கல்யாணத்துல சகரியாவுக்கு விருப்பமே இல்லை. உங்க அம்மா பார்த்த பொண்ணை எனக்கு சுத்தமா பிடிக்கல, கொஞ்ச நாள் போகட்டும், நானே உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஹென்றி, எங்க அம்மா பார்த்து வச்ச பெண்ணை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட லைஃப்ல நீங்க தலையிட வேண்டாம்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து கொஞ்ச நாட்கள்லேயே சகரியா கிட்ட சொல்லாம மகன் ஹென்ரிக்கு ஜாம்னு கல்யாணம் நடத்தி வச்சிருக்காங்க மெர்சி. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சகரியா மனைவி மேலையும் மகன்கள் மேலையும் கடும் கோபத்துல இருந்தாங்க. அந்த கோபம் மனைவியையும் மகனையும் கொலை செய்யற அளவுக்கு முடிவெடுக்க வச்சிருக்கு. அதுக்காக அவரே பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பாட்டில்ல பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு தன்னுடைய துணிமணிகளை எடுக்க சகரியா வீட்டுக்கு போயிருந்தாங்க மனைவி மெர்சி. கூடவே 2வது மகன் ஹார்லி, வினோவையும் அழைச்சிட்டு போய் கதவை தட்டி இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்த சகரியா, என் பேச்ச மீறி மகன் ஹென்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, உன் மேல கொலை வெறியில இருக்க, மரியாதையா திரும்பி போயிரு, இல்லைன்னா உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு மெர்சி, நான் உங்ககிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மகன் ஹார்லி, வினோவை அழைச்சிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. இதனால கடும் கோபமான சகரியா ரூம் கதவை பூட்டி இருக்காரு. அடுத்து வீட்டுல இருந்த பெட்ரோலை எடுத்த சகரியா கதவோட கீழ்ப்பக்கம் வழியா பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்து இருக்காரு. மெர்சி மேலையும் மகன் ஹார்லி, வினோ மேலையும் தீ பயங்கரமா பரவி இருக்கு. இதனால 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் ஃபுல்லா வெந்து போய் துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க. மனைவியும் மகனும் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியான சகரியா தன் மேலையும் பெட்ரோல் ஊத்தி தீ வச்சுக்கிட்டாரு. உடல் ஃபுல்லா புகை மூண்டிருந்ததை பார்த்து பதறி அடிச்சு வந்த கிராம மக்கள் நடந்த சம்பவத்தை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து 70% தீ காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில உள்ள சகரியா மேல வழக்கு பதிவு செஞ்சுட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.